ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், தலைமை கழக பேச்சாளர் அண்ட் அது மட்டும் இல்லாம சமீபத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஜென்சி டிஎம்கே மீட்டப் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் அது நடந்துட்டு இருக்கு. அது முதல்ல சென்னையில நடந்துச்சு. அந்த மீட்டப்பை ஆர்கனைஸ் பண்ணதுல ஒரு முக்கியமான நபர் திரு ராஜராஜேஸ்வரி அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல நம்ம இன்டர்வியூ நேர்ல பண்ணலாம்னு தான் இருந்தோம். நம்ம நேர்ல ஏன் பண்ணலன்ற அந்த காரணத்துல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆர்கனைஸ் பண்ணதுல நீங்க ஒரு முக்கியமான நபர்னு சொன்னேன். அப்படி இருந்த இன்னொரு முக்கியமான நபர் வந்து அன்பானந்தம். அவர் வீட்டுல நேற்று கிருஷ்ணகிரியில ராயக்கோட்டை அங்க அவருடைய வீட்டுக்கு நேற்று 12 மணிக்கு காவல்துறையை சேர்ந்த பலர் போனதும் ஒரு இன்டிமிடேஷன் டாக்டிக்ஸ பண்ணியிருக்காங்கன்றத பார்க்க முடிஞ்சது. வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் போட்ட ஒரு வீடியோனால. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை, எதனால ஜென்சி டிஎம்கே மீட்டப்பை ஆர்கனைஸ் செய்த நபர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்? ஆக்சுவலி நாங்க ஜென்சி ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட் நாங்க போடும் போதே எங்களுக்கு பயங்கரமா ப்ரெஷர் கொடுத்தாங்க. நாங்க கிட்டத்தட்ட 3 மண்டபம் மாத்தி 4வதா எங்களை அறிவாலயத்தின் உள்ளே பிடித்து தள்ளினார்கள்ங்கிறது தான் உண்மை. நாங்க இதுல கட்சி சாயல் வேணாம், நம்ம வந்து திராவிடியன் ஐடியாலஜியை இம்பாக்ட்ஃபுல்லா கொண்டு போகணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமா இருக்கு. என்னதான் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு இருந்தாலுமே ஐடியாலஜி மட்டும் பேசுவோம் அப்படிங்கறதா எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து. ஆனா எங்களை வந்து பிரஷர் பண்ணி அறிவாலயத்துக்குள்ள தள்ளப்பட்டது, இந்த அரசு தள்ளியது அப்படிங்கறதுதான் உண்மை. அதன் பிறகும் பல இடங்கள்ல எங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன எதிர்ப்புகளா இருக்கட்டும், இல்லது நான் ஒரு விமனா இருக்கிறதுனால என்னுடைய பேஜஸ்ல வந்து அசிங்கமா பேசுறது, தப்பா டிஎம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து இரவு ஒரு படி அதிகமாக போய் எங்களுடைய தோழர், எங்களுடைய 6 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் எங்களுடைய அன்பானந்தம் தோழரை வந்து நைட்டு வீட்டுக்கு மஃப்டி போலீஸ் வச்சு, எனக்கு புரியல அவர் எந்த கொலை குத்தம் பண்ணாருன்னு. ஏன்னா அவ்வளவு பாலியல் குற்றங்கள் நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் தாவேகா நிர்வாகிகளாலே நிகழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது என்ன குற்றத்துக்காக மஃப்டில போலீஸ் விட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வீட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு அவங்க வந்து ஒரு 11:15 போலவே கீழே வந்து போலீஸ் ஒரு 5 போலீஸ் வந்து வந்துட்டாங்க. அவர் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் வீட்டுல இல்ல. அவங்க மனைவி, குழந்தைங்க, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணா தான் இருந்தாங்க. வீட்டு வாசல்ல வந்து நின்ன போலீஸ் அதிகாரிகள் வந்து 5 பேர் வந்து நாங்க வந்து சர்ச் பண்ணோம். எதுக்கு சர்ச் பண்ணோம்? சர்ச் வாரண்ட் இருக்கா? உங்ககிட்ட எஃப்ஐஆர் இருக்கா? யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு நீங்க அரெஸ்ட் பண்ண வரீங்கன்ற பல முக்கியமான கேள்வி கேட்டேன். எதுக்குமே பதில் சொல்லல. எங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் காவல்துறையினர் பயன்படுத்தியதாக தெரிகிறது. அவங்க நகரவே கிடையாது, போகவே இல்லை. வீட்டுல இல்லைன்னு சொல்லியும் போகவே இல்லை. நைட்டு முழுக்க நின்னாங்க. ஒரு 3-3:30 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள போய் நாங்க சர்ச் பண்ணிட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு நைட்டு, அதாவது 3:30 நேத்து ஏஎம் அந்த டைம்ல வந்து உங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள எல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க. நாங்க வீட்டுக்குள்ள நீங்க சர்ச் பண்றதை நாங்க வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு போன் எல்லாம் புடுங்கி வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா தரவா செக் பண்ணிருக்காங்க வீட்டை. டிஎஸ்பி அவர்கள் நேரில் வரக்கூடிய அளவிற்கு பர்சனலான இங்க அப்படி இங்க என்ன நடந்தது? படுகொலையா நடந்திருக்கு, இல்லது வந்து இங்க ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கிறதா, மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க நடந்திருக்கிறதா, டிஎஸ்பி அவர்களே நேரில் வர அளவுக்கு இந்த விஷயம் இவ்வளவு பெரிதாக கொண்டு போகப்படுது காரணம் என்ன? 5:45 மணி வரைக்கும் அவங்க வீட்டு வாசல்ல சேர் போட்டு உட்கார்ந்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர். அதன் பிறகு கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து எப்படி நீங்க இந்த மாதிரி வந்து இதை எடுத்துட்டு போவீங்கன்னு கேள்வி கேட்டதன் பிறகு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு ஹேண்ட்லிங் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியா இருக்கு. அன்பானந்தம் மட்டும்தான் குறிவைக்கப்பட்டிருக்கிறாரா, இல்ல அந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் ஆர்கனைஸ் பண்ற எல்லாருமே குறிவைக்கப்படுகிறீங்களா? நீங்களும் அதை கால் அவுட் பண்ணியிருந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், எல்ஓபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஜென்சி டிஎம்கே மீட்டப் ஆர்கனைஸ் பண்ண நபர்கள் குறிவைக்கப்படுறாங்க, காவல்துறையினுடைய ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குன்றத சொல்றாங்க. இது அன்பானந்தம் மட்டும் ஸ்பெசிஃபைடா நடக்குதா? ஏன்னா அவர் வீடியோ போட்டிருக்காரு, அது பேசுனது சரியா இல்ல, அதனாலதான் அவரை மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன் சொல்றாங்க. அவர் மட்டும் தான் குறிவைக்கப்பட்டிருக்கிறாரா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நானும் ஹேமந்தும் வந்து ஒரு முக்கிய குற்றவாளிகள் போல அவர்கள் கண்களால் பார்க்கப்படுறோம். அடுத்த குறி நாங்க தான் அப்படிங்கறது எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. யாரோ ஒரு 2 பேர் இங்க என்னமா யார் இருக்கா அப்படின்னு காவல்துறையிலிருந்து 2 பேர் வந்து
யாரோ ஒரு பொண்ண பத்தி விசாரிச்சுட்டு போறதாக ஒரு செய்தி எனக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு எங்களுக்கு புரியல. இப்போ நாங்க ஆ விஜய் சார் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல உள்ள இருந்து அவர் வந்து பேசுறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது கூட மீறி, ரொம்ப அநியாயமான, கேலியான, கிண்டலான வார்த்தைகள அவர் பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு அவரு பேசுகிறார் அப்படிங்கும்போது, அந்த அளவுக்கு கூட நாங்க பேசல. நாங்க வந்து நீங்க இத சொல்றீங்களே கேட்டீங்களா? அப்படின்னு கேட்கிறோம். நான் லாஸ்ட் டைம் விழுப்புரத்துல பேசுன ஜென்ஸி மீட்ல கூட ஃபேக்ட் வெர்சஸ் ஃபேக்குன்னு சொல்லி நாங்க பேசணும். இது ஃபேக்ட், எது ஃபேக் அப்படிங்கிற நரேட்டிவ் தான் செட் பண்ணோமே தவிர, யாரையுமே மரியாதை குறைவால நாங்க எதுவுமே பேசல. அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் அரசியல்த்துவப்படுத்தப்படுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு விரும்பல. அவங்களுக்கு அது புடிக்கல. ஏன்னா அரசியல்த்துவப்படுத்தப்பட்டா, ஆ இ நம்ம நேத்து பார்த்திருப்போம் சட்டமன்றத்துல இவர் பேசி முடிச்சோனே விசில் அடிக்கிறாங்க. அது எனக்கு அது ஒரு சட்டமன்றம் மாதிரியே தெரியாத மாதிரி தான் எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபீல் ஆச்சு. எங்க மேல எதுக்கு இவ்வளவு வன்மம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. இப்போ பர்சனலா நீங்க அவங்களுடைய அந்த ஒரு ஒரு ஃபேண்டம் அல்லது அவங்களுடைய ஒரு ஃபாலோவர்ஸ நீங்க அங்கிருந்து நீங்க ஆள புடிக்கிறீங்க அல்லது அவங்கள கன்வெர்ட் பண்ண நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்றது தான் இந்த பிரச்சனைக்கான காரணமா? ஏன்னா இப்ப கட்சியில வந்து உங்கள நம்பி கட்சி கிடையாது. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் ஆமா. அப்படின்னா, ஜென்ஸி இளைஞர்கள நம்பியோ, யார நம்பியும் அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஒரு 50 ஆண்டு கால கட்சி. பல முன்னோடிகள் இருக்காங்க. பல பிரதமர்களை சந்திச்சிருக்காங்க. வழக்குகளை சந்திச்சு அந்த கட்சி நின்னுட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, தனியா உங்களை குறிவைப்பதற்கான காரணம் அப்படின்றது என்ன? இல்ல டைலமால நெறைய கிட்ஸ் வந்து நெறைய ஜென்ஸி கிட்ஸ், ஜென் ஆல்பா கிட்ஸ் வந்து அவங்க ஒரு டைலமால இருக்காங்க. எது சரி, எது தப்புங்கிற டைலமால மேபி அவங்க ஓட்டு கூட போட்டுருக்கலாம். நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு பேசி என்னோட டிஎம்லயோ இல்லது எங்ககிட்ட வாட்ஸ்அப்லயோ எங்ககிட்ட கால் பண்ணியோ பேசுற நெறைய இளைஞர்கள நாங்க பார்க்கிறோம். ஜென்சில இருந்து ஜென் ஆல்பால இருந்து. அப்ப அவங்களுக்கு சரியான ஒரு இளைஞர்கள வந்து திராவிடியன் ஐடியாலஜி மூலியமா அவங்க அரசியல்த்துவப்படுத்தப்படுறத அவங்க விரும்பல. இப்போ நாங்க ஒரு இடத்துக்கு போறோம்னா, நாங்க யாரையும் காசு குடுத்து கூப்பிடுறதில்ல. தன்னெழுச்சியா திராவிடியன் ஐடியாலஜிய புடிச்சு, சோ அங்க அங்க வர கூட்டங்கள் வந்து அவங்களா வராங்க. இளைஞர்கள் விழுப்புரம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 700, 800 பீப்பிள்ஸ் வந்திருப்பாங்க. அது பியூரான பீப்பிள். எல்லாமே வந்து இளைஞர்களா அபார்ட் ஃப்ரம் கட்சியை தாண்டி பல பேர் பல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரு 150 to 200 பீப்பிள்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாலஜி பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த விஷயம் பத்தி அவங்க ஒரு டயலமால இருக்கக்கூடிய பீப்பிள்ஸா இருக்கும்பொழுது, அவங்க இதுல அட்ராக்ட் ஆகாங்க. அதாவது மாஸா இவங்க ஒரு அ மா மைண்ட வந்து முழுக்க முழுக்க இவங்க வந்து கரப்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க அந்த சூழ்நிலையில, இந்த மைண்ட் கரப்ஷனுக்கு இந்த ஜென்ஸி டிஎம்கே வந்து ஒரு அரசியல் புரட்சி, இல்லது ஒரு அரசியலை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு ஒரு இடையூறாக இருக்கலாம். அதனால அவங்க இந்த மாரி குறிவைக்கப்படுறாங்களா? எங்கள குறிவைக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆ அவரு அவரு வந்து பெர்சனலி நான் வந்து சிஎம் சார் வந்து பெர்சனலி சட்டமன்றத்துல நின்னு ஆம் ஸ்டாலின் சார் அவர்களை கோட் பண்ணும் விதமாக அவர் வந்து பல விஷயங்கள பண்ணாரு. ரொம்ப நையாண்டியா, நக்கலா பண்ணாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஒரு நீண்ட கால அரசியல் வரலாறு அப்படிங்கிறது ஸ்டாலின் சாருக்கு இருக்கு அப்படிங்கும்பொழுது, அதை தாண்டி நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு போறீங்க. நக்கலா பேசுறீங்க, நையாண்டியா பேசுறீங்க. அப்ப நீங்க பெர்சனல் அட்டாக் அப்படிங்கிறது அந்த அந்த இடத்திலேயே இல்லாத ஒருவரை பார்த்து நீங்க பெர்சனல் அட்டாக் பண்ணும்பொழுது, ஆப்வியஸ்லி சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய எல்லோருமே எல்லோருமே வந்து இந்த விஷயத்த பதிவிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்டின்னா, த்ரிஷா அவர்களை வைத்தும், ஜேசன் அவங்க மகன் அவர்களை வைத்தும் பலவாறா வீடியோ போடுறாங்க அப்டின்னு பிரச்சனைனா, அப்போ நீங்க வந்து முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவே முடக்கி ஆவணும். ஏன்னா, நேற்று அந்த பதிவின் பிறகு மரியாதைக்குரிய த்ரிஷா அவர்களின் பதிவிற்கு பிறகு, அதிகமாக வந்து சமூக வலைதளங்களில் அந்த எல்லா இடத்துலயும் அத பத்தி பேசுறத நம்ம ஆ அது ஏன் நீங்க வந்து எங்கள மட்டும் குறி வச்சு இது மாதிரி பண்றீங்க? அதற்கான காரணம் வந்து இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அ பார்வையா இருக்கு. நீங்க ஒரு கண்ணியமான விமர்சனத்த வைக்கலையோ? நீங்களோ, அன்பானந்தமோ, ஹேமந்தோ, நீங்க வந்து ஒரு லைன தாண்டி போயிட்டீங்களா? விமர்சனம் பண்றதுல நீங்க இல்ல சொன்ன நாங்க மாரி என்ன எல்லாருமே சொன்னோம் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த ஒரு லைன தாண்டி போய் ரொம்ப பர்சனலா போனதுனால காவல்துறை கைது செய்யறதுக்கு அல்லது வழக்கு பதிவு செய்யறதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? சரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ தேர்தலுக்கு முன்பாக ஆ
தாவேகா அரசு அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், அல்லது டிவிகே ஃபேன்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல டிவிகே தொண்டர்கள்னு வச்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன மாதிரி வார்த்தையை அப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வர்கள பயன்படுத்தினாங்க? ஆ உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லண்ணா அப்படின்னு பேசினது. இவன் அசிங்கமாக ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி முதல்வர திட்டினது. இது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நாங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தாண்டி போய் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணுச்சே தவிர, நாங்க அங்க நின்னு அவங்கள எதுவும் பண்ணல. ஆனா, அதுக்காக நாங்க அந்த அளவுக்கு பேசுறோமா? நாங்க சிஎம் சார வந்து இல்ல விஜய் அவர்கள வந்து நாங்க வந்து அளவுக்கு அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி, மரியாதை இல்லாமல் நாங்கள் பேசுகிறோமானா இல்ல. அவர் எப்படி ஸ்டாலின் சார வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டாரோ, அதே போல நாங்க வந்து விஜய் அங்கிள்ன்னு கூப்பிடுறோம். முன்னாடி அவர் சொன்னார்ல, கோச்சுக்காதீங்க விஜய் அங்கிள். நான் இனிமே ஸ்டாலின் அங்கிள் இனிமே உங்கள நான் ஸ்டாலின் சார்ன்னே கூப்பிடுறேன்னாரு. அப்ப நீங்க பேசும் பொழுது, எங்களுடைய சிஎம் எப்படி பேசுறாரு? வாயில நல்லா வந்துரும்னு பேசுறாரு. இந்த மாரிலாம் வார்த்தைய அவரு பேசும் பொழுது, அப்போ நீங்க எப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வழிநடத்துறீங்கன்னு இந்த கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு, கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாஸ் விட்டாரு அவர் பேசுறாரு. ஆமா. இல்ல அந்த அந்த பாஸ்ல கூட அப்ப நடிகைகள் கவர்ச்சியாக நடிக்கிறார்கள் அப்படின்னா அவங்க மட்டமானவங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதுல நெறைய பேருக்கு கோவம் வந்துச்சு. விமன் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே அப்போ நீங்க ஒரு கவர்ச்சியாக நடிக்கிறதுங்கிறது நீங்க எத குறிக்கிறீங்க? கவர்ச்சிங்கிறத நீங்க எதை குறிக்கிறீங்க? நீங்க இத வந்து பெண் பெண் மேல வந்து இந்த ஒரு பழிய தூக்கி கவர்ச்சிங்கிறது ஒரு பெண் தான், ஒரு ஆண் கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதனுடைய தெளிவு என்ன? அந்த கவர்ச்சிங்கிற வார்த்தைக்கான தெளிவு என்ன? அப்படிங்கிற பல விவாதங்கள் போச்சு. அப்ப இது வந்து விமன் மாடஸ்டி. நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க மேல கேஸ் போட முடியுமா? அவ்வளவு செக்ஷன்ல வந்து விமன் மாடஸ்டியை வந்து கேள்வி கேட்கும் விதமாக, வ க ப கலவரத்தை தூண்டும் விதமாக, பிரிவினைவாதத்தை பேசும் விதமாக இவர் பேசிக்கொண்டே இருப்பதால் இவர் மீது வழக்கு தொடுக்கிறோம்னு சொல்லி, அன்பானந்தம் அவர்கள் மீது நீங்க அந்த காப்பிய சொல்லிருக்கீங்க. நான் அந்த இன்டர்வியூ முடிஞ்சோனே அந்த எஃப்ஐஆர் காப்பி கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. டோட்டலி இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமாவே வந்து கட்டுக்கதை. அது எப்படின்னா லோக்கல்ல இருக்க யாரையோ ஒருத்தவங்கள ஒரு 4 பேர வச்சு கம்ப்ளைண்ட் குடுக்க சொல்லிட்டு, அதற்கப்புறம் மேலேருந்து அழுத்தம் குடுத்து, இப்ப லோக்கல்ல ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் குடுத்தா டிஎஸ்பி வருவாரா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்ததா நான் பார்த்ததே இல்ல. லோக்கல் கம்ப்ளைண்ட் குடுத்து டிஎஸ்பி வருவாரான்னு. இப்ப லோக்கல் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் எப்படி அவரு வராரு? அப்படிங்கிற ஒரு கேள்வியும், நீங்கள் எங்களை இதுவரை என்னவா நடத்தியிருக்கீங்க? நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களை, நீங்க அவங்கள்ட்ட பேசுகிற மொழியா இருக்கட்டும், இல்லது உங்களோட ஸ்டைலா இருக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த இப்படி பண்ணார்ல, இதுக்கு பேரு இப்படிங்கிறது கொலை பண்றதா? முடிக்கிறதா? இத ஒரு சட்டமன்றத்துல அவரு இப்படி பண்றாரு அப்படின்னா, இதுக்கு பேரு என்ன? அப்போ அவர் என்ன அது வந்து ஒரு அ அப்யூசிவான அ இந்த சிம்பல் வந்து என்ன சிம்பல்? இப்படிங்கிற சிம்பல் வந்து இது ஒரு அப்யூசிவான சிம்பல். இது வந்து ஒரு வயலன்ஸ கிரியேட் பண்ற ஒரு சிம்பல். இத ஒரு சிஎம் வந்து சட்டமன்றத்துல பண்றாரு. அத சபாநாயகர் அனுமதிக்கிறார். அப்போ நீங்க நாங்க இவ்வளவு கண்ணியமாக இது ஃபேக் இது ஃபேக்ட்ன்னு பேசுறோம். நீங்க இத பண்ணீங்களா? அப்படின்னு இவரு கேட்கிறாரு. அப்போ நாங்க இத பேசும்போது உங்களுக்கு கோவம் வருதா? நீங்க இப்படி பண்ணீங்களே ஒரு வயலன்ஸ் ஆக்ட். அத நீங்க வந்து முடிக்கிறேன்னு சொல்றீங்களா? கொலை பண்ணிருவேன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க அவ்வளவுதான் என்ன மீனிங்ல நீங்க இத பண்ணுனீங்க? அப்ப இந்த ஆக்ஷனுக்கான பதில் வந்து என்ன? அப்ப இத வந்து பார்க்கக்கூடிய தாவேகாவில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி மிகவும் மிகப்பெரிய ஒரு பார்வை இல்லாத ஒரு இளைஞன் இத பார்த்தான்னா, அவனுக்கு இது எப்படியா கன்வே ஆகும்? இதற்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்துணை எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சர்கள் கைத்தட்டி விசில் அடிக்கிறாங்க. அப்ப இந்த நிலையை பார்க்கும் பொழுது, இது சரியான ஒரு நிலைப்பாடா? அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு கேள்வி வருது. மேலும் எங்கள் மீது யாரேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால், தயவு செய்து முதல்வர் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பண்றது, தப்பா வாயில வந்துரும்னு பேசுறது, கவர்ச்சியை பற்றி எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களும் பண்ணாமல் பேசினது, ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்திலே இல்லாத பொழுது, அவருடைய லெகசி, அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி அவர வந்து நையாண்டித்தனமாக, கேலித்தனமாக பண்ணது இருந்தா ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கவில்லை. அவர் தொடங்கி வச்சாரு. இவங்க முடிச்சு வைக்கிறாங்க. சமூக வலைதளங்கள்ல நடிகை த்ரிஷா அவர்கள் அந்த வீடியோ போட்டாங்களா, அந்த போட்டோ போட்டதன் பிறகு எல்லோருமே அத பத்தி பேசுனாங்க. பேசதான் செய்வாங்க. ஏன்னா, நம்ம அரசியல்ல இருக்கோம். அரசியலுக்கு வந்தது பிறகும் நம்மளுடைய பொது வாழ்வையும் பர்சனல் எல்லாத்தையும் நோண்டி அவங்க வந்து கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அப்ப எல்லோருமே கேள்வி கேட்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது, நீங்கள் பர்சனலா பேசும்போது உங்களுக்கு ரிப்ளை பர்சனலா தான் வரும். அப்ப நீங்க அதுல போயிருக்க கூடாது. கேள்வி எதுக்கு கேட்கிறோம்?
தூய்மை பணியாளர்களை வச்சு என்ன மாதிரி டிராமாலாம் தாவேகா போட்டதுன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு தூய்மை பணியாளர்களை 12 மாநகராட்சிகள்ல 4.05 கோடி அளவுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க பிரைவேட்டுக்கு டெண்டர் விடுறீங்க. அப்ப நீங்க எதுக்கு அங்க நின்னு போராட்டீங்க? அப்ப நீங்க பண்ணது வந்து அது வந்து ஒரு முகம் போட்டு காட்டுறீங்களா? விவசாயிகள் ஒரு ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருக்கு. 11.4 லட்சம் விவசாயிகள் இந்த 50,000 கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு சொன்னதுல அவங்க அத்தனை லட்சம் விவசாயிகள் வந்து பயன்பெற்றுட்டாங்களாம். எப்படி அதுல பயன்படுவாங்க? 50,000 எங்க இருக்கு? எங்க அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு அவங்களுக்கு தேவையான அந்த விதை நெல்லு, அவங்களுக்கு அந்த யூரியா, அவங்களுக்கு பம்பு செட்டு தண்ணி, அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கூலி இதெல்லாம் அவங்களுக்கு குடுத்து, ஒரு நாள் உட்கார்ந்து வயல்ல நின்னு பார்த்தாதான் தெரியும். அதோட வேதனை என்ன? எவ்வளவு பிரச்சனை இருக்கு? திடீர்னு ஏதாவது ஒரு மிருகம் இந்த பன்னி மாரியோ, கீரிப்புள்ள மாரியோ, இல்ல வேற ஏதாவது மாரியோ உள்ள பூந்துருச்சுன்னா, விதைச்சது அத்தனையும் வீணா போயிடும். சோ பக்கத்துல ஒரு ஆள் இருக்கணும். பல விஷயங்கள் இதை தாண்டி இருக்கு. ரொம்ப எளிதில அதை கடந்து போய் விவசாயிகளை பத்தி இன்றைக்கு காலையில தலைப்புச் செய்தி என்னன்னா, ஒரு விவசாயி வந்து எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. எதிர்க்கட்சி தூண்டி விட்டு நாங்க பண்ற அளவுக்கு எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவு எளிதா போயிடுச்சா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. மகளிர் உரிமை தொகை என்னாச்சு? அதை எப்ப குடுப்பீங்க? மகளிர் விடியல் பயணம் என்னாச்சு? அதை எப்ப குடுப்பீங்க? 4,000 பணம் தரேன்னு சொன்னீங்க. அதை எப்ப குடுப்பீங்க? OAP அமௌண்ட் ஏத்தி தரேன்னு சொன்னீங்க. அதை எப்ப குடுப்பீங்க? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து நான் முதல்வன் திட்டத்தை வந்து தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் மாத்திருக்கீங்க. அப்போ அது இதுக்கு முன்பாக பதிவுகளை டெலீட் பண்ணுங்க. இனிமே இந்த தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன் எப்படி இயங்க போகிறது? அப்ப நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை பற்றின விஷயங்கள் என்ன? தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் வந்து போர்டு வச்சிருக்காங்க. என்னன்னா என் வீட்டில் பெண் குழந்தை இருக்கிறது, தாவேகா நிர்வாகி யாரும் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் போர்டு வைக்கிற அளவுக்கு பாலியல் குற்றங்கள் வெளில போயிட்டு இருக்கு. இதற்கான பதில்லாம் சொல்லாம அவர் வந்து அங்க ஒரு மாஸ் டயலாக் பேசி இல்ல பஞ்ச் டயலாக் பேசும் பொழுது அதனுடைய ரியாக்ஷனுங்கிறது வெளியில தப்பாதான் இருக்கும். இப்போ நாங்க யாரு? எங்களுக்கும் ஒரு சிஎம் தான். அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சிஎம் தானே. அப்ப எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதும் எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவர் இருக்காருங்கும் போது எங்களை வந்து த்ரெட்டன் பண்றாரு, எங்களை பயமுறுத்தி பாக்குறாரு. இண்டிபெண்டா இயங்காம ஒரு கட்சியினுடைய பின்னணியில டிஎம்கேவினுடைய அந்த பின்னணியில இயங்குறீங்க அப்படின்ற அந்த கோபம் அரசு. நாங்க வந்து கட்சியின் பால் ஈர்ப்பு இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது திராவிடம் சிந்தனைக்கான ஈர்ப்பு. இத்தனை வருடமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? அப்ப ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது ஸ்டேட் குரோத் ஆயிருக்கு, மக்களுடைய பொருளாதாரம் ஏறி இருக்கு, சரியான லூக்கன் கார்னர்ஸை பார்த்து சமூக நீதிக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக எழுப்பப்படும் குரல்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூட பேக் அடிக்காம நின்னு போராடி இருக்கிறது. அப்போ திராவிடியன் ஐடியாலஜி அப்படிங்கிறது ஒரு கொள்கையினால்தான், அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்போல இருந்து இப்போது வரைக்கும். ஆனா இது ஏன் இவ்வளவு தூரமாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னா 75 ஆண்டு காலம் இருக்குன்னா அதுக்கு காரணம் கொள்கை வைத்துதான் நம்ம வரோம். அப்ப நாங்க கொள்கை ஈர்ப்பாளர்கள். இப்ப நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கட்சியில இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியும் கூப்பிட்டு நாங்க மேடை கேத்தல. நாங்க ஐடியாலஜிய திராவிடியன் ஐடியாலஜிங்கிறது எப்படி ஒரு நல்ல எஜெண்டா டு பில்ட் அ குட் கவர்னன்ஸ், டு பில்ட் அ குட் பொலிட்டிக்கல் நாலேஜ் அமாங் த பீப்புள். இது வந்து ஒரு நல்ல எஜெண்டாவா இருக்கும். இதை நோக்கி இதை இழுத்து நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிரேம நம்மளால செட் பண்ண முடியுங்கிற ஒரு அவேர்னஸ் நாங்க கிரியேட் பண்றது தப்பு இல்லையா? அப்ப வேற யாரும் வந்து பண்ண முடியாது. இப்ப திராவிடியன் ஐடியாலஜில இல்லாத ஒருத்தர் இதை வந்து பண்ண முடியாது. அப்ப நாங்க இருக்கோங்கிறதுல நாங்க பண்றது என்ன? நாங்க யாரையும் கூப்பிட்டு ஏத்தல, எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது அவங்க பண்றதுல வந்து எனக்கு ஒன்றும் பெரிய தப்பா தெரியல. அதை வந்து நாங்க வந்து மிஸ்யூஸும் பண்ணல. நாங்க வந்து யாரையோ போயிட்டு அசிங்கமா என்னுடைய பேஜஸ்ல எல்லாம் நீங்க டிஎம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா கொச்சையா, அதாவது இந்த பொண்ணு வந்து பொலிட்டிக்கல் பேசக்கூடாது, எப்படியாவது இவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிடணும், அதுதான் அவங்களுடைய டார்கெட்டா இருக்கே தவிர சிங்கப்பெண் படை முதலில் காப்பாற்ற வேண்டியது பெண்களை இவர்களிடம் இருந்துதான், தாவேகா நிர்வாகிகளிடம் இருந்தும் ரிச்சுவல் வாரிசிடம் இருந்துதான் அப்படிங்கறதுதான் தெரியுது. அதனுடைய கோபங்களாக தான் இதோட எல்லாத்தோட கோபத்தாலதான் எங்களை அவங்களை டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜென்சி டிஎம்கே மீட்டப் அல்லது ஜென்சி டிஎம்கே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஏன்னா பலர் நாங்க போய் பேசுற இடங்கள்ல நீங்க இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங் ராங், இல்ல உங்களுக்கு இது தவறாக இருக்கிறது, ஏதோ ஒரு கொள்கையோ இல்ல பேசும் பொழுது அது டைவர்ட் ஆகுறதோ, இப்போ ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கும் பொழுது உங்களை டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு என்னால இழுத்துட்டு போக முடியும். ஒரு சாதாரண மனிதர்
ஒருத்தவங்க ஒரு மேனுபுலேட்டர் கிட்ட ஒரு சாதாரண மனிதர் பேசும் பொழுது உங்களை டைவர்ட் பண்ணி நான் வேற இடத்துக்கு கூட்டு போயிட முடியும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க நீங்க என்ன டைவர்ட் பண்ற அளவுக்கு என்னுடைய சிந்தனைங்கிறது அவ்வளவு கம்மியானது கிடையாது. அப்போ சரி தவறுகளை பாருங்க. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது டிஎம்கேவா இருந்தாலும் சரி, மற்ற மாற்று கட்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவிடுங்கள் அப்படின்னு நாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றோம். அதனால இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதம் வந்து டிவிகேக்கு இறங்கி திராவிடியன் ஐடியாலஜிக்கு மேல ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த அல்காரிதம் சேஞ்ச் வந்து ஆஃப்டர் ஜென்சி டிஎம்கே உள்ள வந்ததன் பிறகு இது இந்த அளவுக்கு போனதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. மேலும் அன்பானந்தம் தோழர் வந்து இந்த ஜெயிலு நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் அவர் அடிபணிய கூடியவர் கிடையாது. அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சி தோழர்களும் இத வந்து நாங்க பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். அவங்க அப்பா வந்து அன்பானந்தம் தோழருடைய அப்பா வந்து 50 ஆண்டு காலமாக அவர் அரசியல் இருக்கார். அவர் வந்து கிட்டத்தட்ட 250 நாள் ஜெயிலே இருந்திருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்தி எதிர்ப்பு போன்ற பல சமூக ரீதியான பிரச்சனைகளுக்காக மக்கள்கிட்ட களத்துல நின்னு சமூகத்துல நின்னு போராடியவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே அப்படி இருக்கவங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள முதல்ல டார்கெட் பண்ணி தூக்குனாதான் மத்தவங்களுக்கு பயம் வரும். அப்பதான் நம்மளை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு கருத்து பதிவிடுறீங்க, இப்படி விஜய் அவர்கள் வந்து இது போன்ற ஒரு சைகை காட்டுகிறார், அது எதை குறிக்கிறது? நீங்க ஒரு பதிவிடுறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் தூக்கப்படும், ஹேக் பண்ண செய்யப்படும். இது வந்து இது எப்படி சரியா இருக்கும்? பாலிடிக்ஸ் பேச வர்றவங்கள ஒரு மிரட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்களா? ஆமா, அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எல்லாரும் பதிவிடுங்க, உங்களுக்கு தவறான விஷயம் நடக்குதா இல்ல உங்களுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் நடக்குதா அதை பதிவிடுங்கன்னு சொல்றோம். ஸோ நிறைய பேர் வந்து பதிவிட அவங்க அல்காரிதம் குறைய கூட அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு இன்செக்யூரிட்டினஸ் வந்துருச்சு. அதனால அதை தடுப்பதற்காக இனிமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் யாருக்கும் தைரியம் வரக்கூடாதுன்னா இவங்களை வந்து நம்ம முழுசா வந்து காலி பண்ணணும். அப்ப இவங்களுக்கு ஒரு பயம் காட்டணும், இவங்களை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க இறங்கியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. இவ்வளவு எல்லாம் பண்ண வேணாம். நீங்க நார்மலா விட்டீங்கன்னா சாதாரணமாவே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து வரும். எதுக்குமே ஒரு இது இருக்கும்ல, அது அப்படி நார்மலா நடந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கெல்லாம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை நானே யோசிப்பேன். நானே ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு புது போன் வாங்கினா கூட ஒரு 2 நாள் தான் அதை பத்திரமா வைப்போம். அது மனித இயல்பு, அது மனித மூளை அப்படிதான் செயல்படுங்கும் போது 3வது நாள் அது ரொம்ப கேஷுவல் ஆயிடும். சோ இதுக்கு இவங்க கொடுக்குற பிரஷர்னால இதுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. கண்டிப்பா இது முதல்வருக்கு தெரிஞ்சு உங்களை பத்தி போடுறாங்க, உங்களை பத்தி அன்பானந்தம் போடுறாருன்னு அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புன்றது கம்மி. someone has to do this. அவங்க யாரோ ஒருத்தங்க தான் பண்ணணும். அண்ட் அந்த ஏரியா லோக்கலா நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அவரும் வந்து அதை பார்த்துட்டு அவர் கோவப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்லை. ஒரு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, ஐடியாலஜி நீங்க அடிச்சுட்டீங்க, அந்த கோவத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ற நபர்கள் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்போ இது எல்லாமே ஒரு செட்டப் தான். someone has to do this. யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல எனக்கு இவர்தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் தைரியமா சொல்லுவேன். அதை பத்திலாம் எனக்கு நான் சொன்னாலும் அதை நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன்னு வைங்களேன். ஆனா உண்மையிலேயே மேலிடம் அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திருக்காங்களே தவிர யார் அழுத்தம் கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு இது வரைக்கும் தெரியாது. யார் கொடுக்கிறாருன்னு சொல்லாம ஒருத்தருடைய பெயரை என்னால சொல்ல முடியாது. அது வந்து சரியாவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் அந்த மேலிடம் அப்படின்றதோட இந்த நேர்காணல நிறைவு செய்யலாம். உங்களை பத்தியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீங்களும் அடுத்த டார்கெட் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. பாப்போம் என்ன பண்றாங்கன்றத. இன்றைய தினம் நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை நன்றி தோழர். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.